செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தாய்மொழியாம் தமிழை வணங்கி உரையை துவங்குகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமத்துவமே மகத்துவம். ஆம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தின் மகத்துவத்தை எடுத்து கூறுகிறார் திருவள்ளுவர். ஆம், பிறப்பினால் அனைவரும் சமம். அவரவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் தான் வேறுபாடு காண முடியும். பண்டைய காலத்தில் தொழிலை வைத்து சாதியாக பிரித்து பார்த்த நிலை மாறி இன்று சாதியே தொழிலாக மத வெறியாக மாறியுள்ளது. பிஞ்சு குழந்தைகளின் மனதில் எழும் சாதி மத பூசல்களை மாற்றிட இன்று பள்ளி புத்தகங்களில் தீண்டாமை என்பது கொடிய பாவம் என்று அச்சிடப்படுகிறது. சிதையை எரிக்கும் தீ ஒருபோதும் சாதி பார்ப்பதில்லை. தான் எரிக்கும் உடல் உயர்ந்த சாதியா தாழ்ந்த சாதியா என்று. ஆனால் இந்த மனிதன் மட்டும் சாதி சாதி என்று எதையும் சாதிக்கவில்லை. சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்று சாதியின் பெயரால் ஆணவ கொலை என்னும் கொடூரமான செயல் தற்போது வரை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சாதியும் மதமும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று கல்லறையில் உறங்கும் எத்தனையோ காதல்கள் காவியமாகி இருக்கும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாடுகிறார் மகாகவி பாரதியார். அது மட்டுமா, எவர் உடம்புக்கும் சிவப்பே ரத்த நிறமப்பா, எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா என்று சமத்துவத்திற்காக பாடுகிறார் கவிமணி. ஆம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் திருமூலரின் வாக்கை பின்பற்றி சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். சமத்துவமே மகத்துவம் என்னும் உயர்ந்த தத்துவத்தை மனிதர்கள் கடைபிடித்து வாழ வேண்டும். அவ்வாறு கடைபிடித்து வாழும்போது வேற்றுமை நீங்கும், சமுதாயம் முன்னேறும். மக்களிடையே ஒற்றுமை உயரும் பொழுது இந்த சமுதாயத்தில் மலர்ச்சி வரும். ஆகவே சமத்துவமே மகத்துவம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.